ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், OFT குவார்ட்டர்ஸில் ராஜேந்திரன் அண்ணன் அவங்க வீட்டில் வந்து இந்த பழாப்பழம் கொடுத்தாங்க. ரொம்ப கொஞ்சம் சின்ன பழம் மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஒரு 10 சொல 12 சொல தான் இருக்கும்னு நினச்சேங்க. ஆனால் இதை நானே உரித்தேன். எனக்கு உரிக்க தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. நம்ம ஆப்ரேஷனுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, சர்ஜிக்கல் அந்த க்ளவுஸு, அது எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான். இல்லைனா கையில் எண்ணெய் தேய்ச்சிக்குவாங்க. பழம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 30 சொலைக்கிட்டே இருந்துச்சுங்க. நம்பவே மாட்டீங்க. அதில் வந்து நான் கட் பண்ணி சாப்பிடும்போதே பாதியை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அதை வந்து டிஸ்பிளே பண்ணி வைக்கணுமேன்றதுனால கொஞ்சம் பழத்தை நான் வச்சுருந்தேன். எல்லா பழத்தையும் நானும் என் பொண்ணுமே பாதி உரித்து எடுக்கும்போதே வாயில் போட்டு சாப்பிட்டுட்டோம். ஆனால் பழமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ தித்திப்பாக இருந்துச்சுங்க. அப்படியே வாயில் கரைஞ்சிருச்சு. பழம் நறுக்கு நறுக்குன்னு இல்லாமல் நல்ல ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சுங்க. முக்கனியில் முதல் கனி பலாப்பழம் தான். ஏன்னா இதில் அவ்வளோ சத்து இருக்குதுங்க. அதே மாதிரி இதில் விட்டமின் சி இருக்குங்க. இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. விட்டமின் ஏவும் அதிகமாக இருக்குங்க. இது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. இன்னொரு சீக்ரெட்டும் சொல்கிறேங்க. இதில் கொலாஜின் அதிகமாக இருக்குது. நம்ம இளமையாக இருக்கிறதுக்கு இந்த கொலாஜின் தான் அதிகமாக தேவை நம்ம உடம்புக்கு. இந்த பழத்தில் இது ரொம்ப இருக்குது. அதனால் சீசனில் இந்த பழம் கிடச்சிச்சின்னா விட்டுறாதீங்க, வாங்கி கண்டிப்பாக சாப்பிடுங்க. அது மாதிரியே விட்டமின் B6 அப்படிங்கிறது இருக்குது. இது மூளையோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. B9 அப்படின்ற ஒரு சத்து இருக்குது. இது நரம்பு குழாயில் உள்ள குறைபாடுகள் எல்லாத்தையும் சரி செய்யுங்க. அதே மாதிரியே விட்டமின் Kவும் இருக்குது. இது எலும்போட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு கேட்டால் நீங்கள் மறுக்காமல் கொடுத்துருங்க. இந்த பழம் சீசனில் கிடைக்கும்போது தவறாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே வாங்கி சாப்பிடுங்க. இதய நோயை சரி பண்ணும். அதே மாதிரி புற்றுநோயோட அபாயத்தையும் இது கம்மி பண்ணும். பழத்தை அதிகமாக சாப்பிடாமல் அளவாக சாப்பிடுங்க. சர்க்கரை நோயாளிகள் மட்டும் இதை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.